أعوذ بالله من الشيطان الرجيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கம்பம் மஸ்ஜிதே தௌஹீத் சார்பாக தினந்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை பார்த்து வருகின்றோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் வாளால் பரப்பப்பட்டதுங்கிற செய்தியை தொடர்ச்சியாக 2 தினங்கள் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை இப்போது பார்ப்போம். இஸ்லாமிய மார்க்கம் வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் என்பது ஒரு தவறான செய்தியை எதற்காக இந்த சமுதாயத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார் பார்த்தமையானால், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்ற ஒற்ற கொள்கையை கொண்ட மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே இடைத்தரகர் இல்லை, புரோகிதம் இல்லை என்கிற செய்தி உலகமெல்லாம் பரப்பப்பட்டு இன்றைக்கு இஸ்லாத்திற்கு கூட்டம் கூட்டமாக வரக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இதன் அடிப்படையிலே இந்த மார்க்கம் மீது ஏதாவது இட்டுக்கட்ட வேண்டுவதற்காக சொல்லப்பட்டதுதான் வாளால் பரப்பப்பட்ட செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நஜித் என்ற பகுதிக்கு ஒரு குழு அனுப்புறாங்க. அந்த குழு அனுப்பக்கூடிய நேரத்தில் அந்த குழு அங்க போய் பனு ஹனீஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு குலத்தை சேர்ந்த சுமாமா என்று சொல்லக்கூடியவரை கைது பண்ணி கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசல்ல அவரை கட்டி வைக்கிறாங்க. கட்டி வச்சுட்டு கேட்கிறாங்க, சுமாமாவே நீ என்ன கருதுகிறாய் என்று கேட்கிறாங்க. முகமதே, என்னை மன்னிச்சு விட்டுருங்க, நான் இரத்த கரைக்கு சொந்தக்காரன், நான் குற்றவாளி அப்படிங்கிற ஒத்துக்கிறாரு. ஒரு வாக்குமூலம் என்ன கொடுக்கிறாருன்னா, நான் குற்றவாளி, நான் நிறைய கொலை செஞ்சிருக்கேன், நல்லா தப்பு பண்ணிருக்கேன், அதனால என்னை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிடுறாங்க. மறுநாள் வர்றாங்க, இதே செய்தியை கேட்கிறாங்க. அந்த பதிலை சொல்றாரு, என்ன மன்னிச்சு விட்டுருங்க, நான் இரத்த கரைக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்றாரு. மூணாவது நாளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. சுமாமா இப்படி ஒரு பதிலை சொல்றாரு. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, என்னை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவுத்து விடுங்கன்னு சொல்றாங்க. அவர் அவுத்து விடப்படுது. அவர் அருகில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்துக்கு போறாரு. அங்க கிணத்துல குளிக்கிறாரு. குளிச்சுட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வந்து நிற்கிறாரு. முன்னாடி வந்து சொல்றாரு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், உங்களை முகமது நபியை நான் இறைவனுடைய தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கிற செய்தியை அவர் சொல்லிட்டு சொல்றாரு, இந்த உலகத்திலே பிடிக்கக்கூடியாத ஒரு முகம் இருந்தா அது முகம்மதுடைய முகமாக தான் இருந்துச்சு. இந்த உலகத்திலே பிடிக்காத ஒரு ஊர் இருந்தா அது மதீனாவா தான் இருந்துச்சு. இந்த உலகத்திலே பிடிக்காத ஒரு மார்க்கம்னா அது இஸ்லாமிய மார்க்கமா தான் இருந்துச்சு என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இந்த உலகத்திலே பிடிச்ச மார்க்கம் எனக்கு இஸ்லாமிய மார்க்கம் தான், இந்த உலகத்திலே பிடிச்ச ஊரு எனக்கு மதீனா தான், எனக்கு உலகத்திலே பிடிச்ச முகம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி உத்தரவு வாங்கிட்டு மக்காவுக்கு போய் அங்க என்ன செய்ய உம்ரா செய்றார். அங்க இஸ்லாத்துடைய எதிரிகள் கேள்வி கேட்கிறாங்க, என்ன நீ மதம் மாறிட்டியா என்று. நான் மதம் மாறவில்லை, மனம் மாறி விட்டேன், முகமதுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அந்த செய்தியை சொல்றார். இது புகாரில 4372வது செய்தியா இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அடுத்து இன்னொரு செய்தியை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போயிட்டு வர்றாங்க. போருக்கு போயிட்டு வரக்கூடிய நேரத்தில் இளைப்பாறுவதற்காக ஒரு இடம் தர்றாங்க. ஒரு இடத்தை தேர்வு செய்யறாங்க. அங்க என்ன செய்யறாங்க, எல்லாரும் இளைப்பாற அமர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரே தனியா ஒரு மரத்துல போய் தங்குறாங்க. வாளை தொங்க வச்சுட்டு படுக்கிறாங்க. கண்ணை முடிச்சு பாக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொண்டைக்கு ஏத்தால கத்தி இருக்குது. ஒரு கத்தியை வச்சு நிக்கிறாரு. முகம்மதே, உன்னை இப்ப யாரு காப்பாத்துவான்னு கேட்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் காப்பாத்துவான்னு சொல்றாரு. இது சொன்ன உடனே வாளை ஒரு கீழே ஓட்டுறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வாளை எடுத்து அவர் தொண்டையில வச்சு கேட்கிறாரு, உன்னை இப்ப யாரு காப்பாத்துவா? அவர் சொல்றாரு, என்னை முகமதே நீங்க தான் காப்பாத்தணும், என்னை மன்னிச்சிருங்க, இப்ப நீ என்ன சொல்லுகிறாய், வணக்கத்துக்கு அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொல்றியா கேட்கிறாரு. நான் சொல்ல மாட்டேன், ஆனாலும் உங்க கூட நான் போருக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற செய்தி அவர் பதிவு செய்கிறார். இது அகமதுல 14929 செய்தி இடம்பெற்றிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆக இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்ய வர்றாரு. அவரை கொலை செய்யற நபிகள் நாயகம் மன்னிச்சு அனுப்புறாரு. அப்போ உலக வரலாற்றை நம்ம பார்த்தவையானால் வாளை எடுத்து இஸ்லாம் பரப்பதாக எந்த இடத்திலும் பதிவு செய்யப்படவில்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த செய்தியை இதோடு முடித்துக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த காரியங்களை நாள் மற்ற நாடுகளை பார்க்கலாம். வாஹிர தௌவான் அல்ஹம்துலில்லாஹி பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.